வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா ஆட்டு ஈரல், அதில் சூப்பராக ஒரு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிரும். ஈரல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வாங்கியிருக்கிற அளவு வந்து ஒரு 200 கிராம்ஸ் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிட்னி நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க. அது ஒரு கிட்னி வாங்கி அதையும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் இருக்க கொழுப்பெல்லாம் எடுத்துருங்க. தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்ததுனால அது கொஞ்சம் சின்ன பீஸாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒரு மஞ்சத்தூள் போட்டு இன்னொரு வாஷ் பண்ணிவிடுங்க. அதோட கவுச்சி ஸ்மெல் அதெல்லாம் இருந்தால் போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா 2 வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து சோக் பண்ணி வச்சுருங்க டர்மரிக் பவுடரில். இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாம். எல்லாமே அரிஞ்சு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, அப்புறம் வந்து சோம்பு, இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள். இது சீக்கிரமாக வதங்கணும். அதுக்காக வந்துட்டு உப்பு, கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். வெங்காயம் வந்து நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். நீங்கள் மூடி போட்டு கூட கொஞ்சம் நேரம் வேக விடுங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து மசாலா பொடியெலாம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா பொடி. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இது வந்து வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸில், தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி. இப்போ அந்த பொடியெல்லாம் நீங்கள் சேர்த்துருங்க. நல்லா வதக்கிட்டு அந்த பொடியெல்லாம் காரம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மூடி போட்டு நல்லா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போது நம்ம அந்த ஈரலை போடலாம். இந்த ஸ்டேஜில் இந்த ஈரலை போட்டுட்டு ஒரு கலரி விட்டுருங்க. இப்போது நல்லா கலரிட்டு இந்த ஈரல் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 1.5 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. மூடி போட்டுட்டு நமக்கு அந்த கறி வேகிறதுக்கு தான் இந்த தண்ணி ஊற்றிருக்கோம். கருவேப்பிலை, மிளகுத்தூள். இப்போ இது இந்த ஸ்டேஜில் கரெக்டாக சேர்த்துருங்க. ஓரளவு ஈரல் வெந்த உடனே இது சேர்த்து லைட்டாக, நான் காரம் அதிகமாக சேர்க்கலை, மிளகுத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம். கலரிட்டு ஒரு 1/2 hour மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 1/2 hour, அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ஓகே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதம், இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.